ஓம் ஸ்ரீ ராமகிருஷ்ணாய நமஹ. அப்போது விவேகானந்தனுடைய தாயாருக்கு கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு தலை சுற்றி கீழே விழுந்து பட்டப்பகலில் நடுவீதியில் மூர்ச்சிட்டு விழறத நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம். அப்போ கண் விழித்த போது ஆலயத்தின் படிகளில் இருக்கிறதையும் தன்னை கொண்டு வந்து சேர்த்தது யாருன்னு அவங்க யோசிக்கிறாங்க. விஸ்வநாதா, குழந்தை இழக்க செய்தது போல் மீண்டும் கூட்டி வச்சுட்டியே, அதுபோல் நான் இழந்ததா எண்ணினேன், அவரையும் கூட்டி வைக்கிறியா விஸ்வநாதா, காசி விஸ்வநாதான்னு அவங்க மனசு கூவித்து. துர்காச்சரணரோ அது விஸ்வநாதனின் செயலில் மாயையின் சோதனை தான் போல அப்படின்னுட்டு 2 முறை வாய் விட்டு மாயை மாயைன்னு சொல்கிறார். மீண்டும் பரதேசியாக கிளம்பிடுறார் அந்த துர்காச்சரணர். அப்போது அவளும் அமைதியாக ஆலயத்தை வலம் வர ஆரம்பிக்கிறாங்க. அவர் போன திசையை திரும்பி கூட பார்க்காம இக இன்ப வாசல் முன்ன அவளை மணந்துண்ட அவர் தம் பேரன்பான அந்த ஆலயத்தின் வாசலையே அவளை போய் சேர்த்துட்டாரே கடவுள் அப்படின்னு நினச்சிட்டாங்க. கால் போனபடி போயின்னு இருந்த துர்காச்சரணர் தம்மையும் அறியாமல் கல்கத்தாவுக்கே வந்து சேர்ந்துட்டார். அதனை அறிஞ்ச பின்னும் அவரது உற்றார் உறவினர்கள் சும்மா இருப்பாங்களா? அவரை பலவந்தப்படுத்தி அவருக்கு உரிய அந்த பெரிய மாளிகைக்கு இட்டு போய் அடைச்சின்னு வந்தாங்க. அன்ன ஆகாரம் எதுவும் ஏற்றுக்காமல் 3 நாட்கள் கழிச்சார் அந்த துர்காச்சரணர். உறவினர் பயந்து போனாங்க. கண்காணாலாமலாவது உயிரோடு இருந்தவரை வீட்டுக்கு அழித்து வந்ததுனால அவர் உயிரை விட்டுருவாரோன்னு அஞ்சி அறக்கதவை திறந்துட்டாங்க. நீரில் கையால் அழுத்தி வந்து பந்து கையை எடுத்ததும் ஜிவ்வுன்னு மேலே வந்து மிதக்கிறது இல்லையா, அப்படி துறவிகளும் சம்சார ஓட்டத்தில் ஒரு இடத்துல நில்லாமல் முற்றும் அதனால் ஆழ்ந்து போகாமல் பந்து போல் மிதந்துட்டே தான் இருப்பாங்க. உலக வாழ்க்கைன்ற ஆறு அது தனி உறவை இழந்து சங்கமமாகும் போல் பரம்பொருளான கடலை போய் அடையும் பொழுது அதில் அந்த பந்து கரைஞ்சே போயிடும். அழிச்சு வச்ச பந்து பீரிட்டு கிளம்புறது போல் துர்காச்சரணரும் கிளம்பிட்டார். அதுக்கு பின்ன அவரை பற்றி யாரும் எதுவும் கேள்வி கூட படலை. அந்த துறவியின் சாயலாக தான் இன்றைக்கி அவருடைய பேர குழந்தை பிறந்திருந்தது. பாட்டனாரின் பெயரை இடுறதுல தான் பேரன் அப்படின்னுட்டு உறவு பெயரே ஏற்பட்டிருக்குன்னு தமிழகத்தில் சொல்வாள். அப்படி துர்காச்சரணர் சன்னியாசியாக போனதாலேயும் என்னவோ விஸ்வநாத தத்தருக்கு மகனுக்கு அப்படி நாமகரணம் செய்கிற யோசனை கைவிட்டார். ரோஜாவை எப்பேரிட்டு இழைச்சா கூட அதனுடைய அழகு பொருளாக இருக்கும் இல்லையா, அதுபோல் புவனேஸ்வரனுடைய பிள்ளைக்கு துர்காச்சரணர்னு பெயரிடாதால் ஒன்றும் குறைஞ்ச போயிடாது, அந்த பெயரின் பொருளே தான் அது வாழ்க்கையாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி துர்கை அந்த அம்பிகையே அவளை அப்புறம் ஏத்துண்டா அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். தாயாரானவ அந்த குழந்தைக்கு வீரேஸ்வரன் அப்படின்னு பெயரிட விரும்பினான். அதாவது அது விஸ்வேஸ்வரனுடைய மாற்று நாமம்தான். அப்படி குழந்தைக்கு வீரேஸ்வரன் அப்படின்னு பெயர் சூட்டினான். துர்காச்சரண தத்தரின் மனைவி போலவே அவளது மருமகளான புவனேஸ்வரிக்கும் காசிநாதன் மேலே தனிப்பட்ட ஈடுபாடு இருந்தது. நீண்ட நாட்களாக ஆண் சந்ததி வாய்க்கப்பெறாத புவனேஸ்வரி காசியில் வாழ்ந்த அத்தை கிழவி ஒருத்தன் மூலம் ஈசனுக்கு பிரார்த்தனை செலுத்தி நோன்பு இருந்து இந்த பிள்ளையை பெற்றிருக்காங்க. விஸ்வேஸ்வரன் அவளது வேண்டுகோளுக்கு செவிசாய்ச்ச அந்த சம்பவத்தை என்னன்னு சொல்கிறது. பூஜை அறையில் உடலும் விஸ்வநாதன் சன்னதியில் உள்ளமுமா ஒரு பகல் பொழுது முழுசையும் செலவிட்டாங்க புவனேஸ்வரி. பார்க்குற இடமெல்லாம் இன்பமயமாக அவளுக்கு தெரிஞ்சுது. அவளுடைய சித்தம் முழுசும் செவமாக தித்திச்சுது. மதுவில் மயங்கிறது போல இந்த மதுரத்தின் அழுத்தத்திலேயே துயில் கொண்டா அவள் கண்ட காட்சி கனவுதானா? தபஸ்வியாக காட்சி தரும் அந்த தயாநிதி கனவுதானா? அவரை விட நினைவு வேறு எதுவும் உண்டா? அப்படி ஒரு கனவு கண்டா அவர் அப்படியே மெய் விதிர்க்க பார்த்துட்டே இருந்தாங்க அந்த புவனேஸ்வரி. மெல்ல மெல்ல காட்சி மறைஞ்சுது. தயாநிதி ஆகிய அந்த தபஸ்வி மறைஞ்சிட்டார். அங்கே ஒரு குழந்தை உண்டாச்சு. புவனேஸ்வரியை பார்த்தோன்னே தன்னோட பொக்கவாயை திறந்துட்டு சிரிச்சுது. அது தான் குழந்தை, தான் அதை எடுத்து அருமை செய்யணும்னு புவனேஸ்வரனுடைய உள்ளம் அவளை உந்தி தள்ளித்து. குழந்தைய வாரி எடுக்க பாய்ந்த புவனேஸ்வரி வாரித்தி ஒன்றில் சிக்கிண்டாங்க. இது என்ன ஒளி வெள்ளம்? இது ஏன் தன்னை சுற்றி சுற்றி இப்படி அலமோதி அடிக்கிறது? இதுவும் கூடவா கனவு? நன்னா வீழ்ச்சின்னு இருக்கும்போதே அந்த ஒளி வெள்ளம் தன்னோட ஊறிட்டதை தெரியறதே அப்படின்னுட்டு புவனேஸ்வரி வியந்து யோசித்தாங்க. அது எதுவானாலும் புவனேஸ்வரிக்கு தாம் பிள்ளை வரம் பூர்த்தி ஆயிட்டதுன்னு நன்னா புரிஞ்சுது. இப்படி
அவங்களுக்கு குழந்தை உண்டாருது. இதெல்லாம் பகுத்தறிவால் விளக்குற விஷயம் இல்லை. அதனால்தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தர் 2 பேருடைய சரித்தங்களையும் சில ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சிகளை மன்னிப்பு கோரும் மனப்பான்மையோடு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது அவ்வளவு ஆத்மார்த்தமான விஷயங்கள். ஓம் ஸ்ரீ ராமகிருஷ்ணாய தே நமஹ.